ஹே ஹாய் வீப்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. இந்த எபிசோடோட பேர் ஃபேக்ட் ஃப்ரைடே. இனிமேல் எவ்ரி ஃப்ரைடே நம்ம சேனலில் அனிமி பற்றிய ஃபேக்ட்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ வீப்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்க டெவில் ஃப்ரூட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் டெவில் ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே. மெயின் கேரக்டர் வந்து சைட் கேரக்டர் வரைக்கும் டெவில் ஃப்ரூட்ஸோட பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு டைப்பையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பேரமிஷா டெவில் ஃப்ரூட். மெயின் கேரக்டர் லூஃபி கூட பேரமிஷான்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேரமிஷா டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திங்ஸ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் எந்த பேரமிஷா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றாரோ அந்த திங்ஸ் மாதிரியே மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு லூஃபி வந்து ரப்பர் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பான். ஸோ அவனோட பாடி வந்து ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நீகோ ராபின் வந்து ஃப்ளவர் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பா. ஸோ அவரோட பாடி பார்ட்ஸை ஃப்ளவர் மாதிரி எங்கன்னா ப்ளூம் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கேப்டன் பகி சாப் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாரு. ஸோ அவரோட பாடி பார்ட்ஸ் அவரே கட் பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒயிட் பியர்ட் அவர் சாப்பிட்ருக்கிறது வந்து ட்ரெமர் டெவில் ஃப்ரூட். அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து காற்றுலையோ நிலத்துலையோ தண்ணிலையோ கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சு தான் அவர் எர்த்குவேக் சுனாமி மாதிரிலாம் பவர்ஃபுல்லான டிசாஸ்டர் கிரியேட் பண்ணுவார். பேரமிஷா டெவில் ஃப்ரூட்டில் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து லாவோட ஓபே நோக்கி தான். அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வேர்ல்டு கவர்மெண்ட்டே 4.5 பில்லியன் பவுண்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரமிஷா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்க்கு அவங்க ஃப்ரூட்டை சம்மந்தப்படுத்தி சில பவர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கைபியா இருக்குல்ல மெயின் வீரனான எனால் வந்து ஒரு லோகியா டைப் ஃப்ரூட் யூசர். லோகியா டைப் ஃப்ரூட் யூசர்ஸை வந்து ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் எதுவுமே பண்ணாது. அவங்கள ஹாக்கி இல்லாமல் டச்சே பண்ண முடியாது. பட் ஆனால் லூஃபி ஈஸியாகவே என்னால் டிஃபெக்ட் பண்ணிவிடுவான். ஏன்னா லூஃபியோட ஃப்ரூட் வந்து ரப்பர் வந்து ஈஸியாகவே லைட்னிங்கை டிஃபெக்ட் பண்ணிவிடுங்கிற லாஜிக்கை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் இருக்கல மீஹாக் வந்து கேப்டன் பக்கியை கத்தி வச்சு வெட்ட ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் கேப்டன் பக்கி வந்து சாப் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கிறதுனால அவருக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த பேரமிஷா டெவில் ஃப்ரூட்டில் தான் அவேக்கனிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவேக்கன் பண்ண பேரமிஷா யூசர்ஸால் அவங்களோட சரௌண்டிங்கே அந்த எலமெண்ட்டாகவே மாற்றிக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக டோஃப்ளமிங்கை வந்து அவேக்கன் பண்ணதுனால அவங்களோட சரௌண்டிங்ஸையும் ஸ்ட்ரிங்காகவே மாற்றிக்க முடியும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக்மாமோட ஃபஸ்ட்டு 2 பசங்க தான். அவங்க சாப்பிட்ருக்கிறது வந்து பேரமிஷா டெவில் ஃப்ரூட்டு தான், காட்டாக்கூரியும் அப்புறம் கேண்டிமேனும். ஆனால் அவங்க அவேக்கன் பண்ணதுனால பேரமிஷா டெவில் ஃப்ரூட்டே லோகியா டெவில் ஃப்ரூட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. லோகியான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெவில் ஃப்ரூட் வந்து லோகியா தான். லோகியா தான் இருக்கிறதுல ரொம்ப ரேரான டெவில் ஃப்ரூட் அண்ட் பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பேரமிஷா எப்படி திங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி லோகியா டெவில் ஃப்ரூட் வந்து எலமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு எலமெண்ட் லோகியா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா அந்த யூசர் வந்து அந்த எலமெண்ட்டாகவே மாற முடியும். உதாரணத்துக்கு ஏஸ் வந்து ஃபயர் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பான். ஸோ அவனோட பாடியை வந்து ஃபயராகவே மாற்றிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகியா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஃபிசிக்கல் அட்டாக்ஸும் மற்ற டெவில் ஃப்ரூட் அட்டாக்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா இந்த எலமெண்ட் சம்மந்தப்பட்ட வீக்னஸ் தான். அது நம்ம ஸ்கைவி ஆர்க்லேயே பார்த்துருப்போம். லோகியா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஈஸியாக டெஃபிட் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஹாக்கி தான். எவ்வளோ தான் பவர்ஃபுல்லான லோகியா டெவில் ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு குண்டூசியில் ஹாக்கி கோட் பண்ணி அவங்கள கரெக்டாக அடித்து அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம பங்கசரில் பார்த்துருப்போம். ஸ்மோக்கர் வந்து அந்த ஸ்மோக்கை வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். பட் டோஃபி வந்து அழகாக ஸ்டிங்ஸில் அவங்களோட ஹாக்கி கோட் பண்ணி ஸ்மோக்கை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிவிடுவான். அப்புறம் டெவில் ஃப்ரூட்லேயே ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட்டான டார்க் டெவில் ஃப்ரூட்டும் லோகியா டெவில் ஃப்ரூட்டை சேர்ந்தது தான். இதோட யூசர் வந்து பிளாக் பியர்ட். இந்த டெவில் ஃப்ரூட்டால் மற்ற திங்ஸை வந்து தன்னை நோக்கி இழுத்துக்க முடியும். அப்புறம் டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணிட முடியும். இதை வந்து பிளாக் பேர்டு ஏஸ் கூட சண்டை போட்டிருக்கப்பே பார்த்துருப்போம். ஏஸோட அட்டாக்ஸ் பிளாக் பேர்டை ஒன்றுமே பண்ணாது. அதாவது இது லோகியா டெவில் ஃப்ரூட் தான். பட் ஆனால் மற்ற லோகியா யூசர்ஸை எப்படி ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் அவங்கள பாஸ் பண்ணி போயிடுமோ அது மாதிரி டார்க் ஃப்ரூட் யூஸரை பாஸ் பண்ணி போகாது. பிளாக் பேர்டு நம்ம அடித்தா ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் வந்து அவன் மேலே படும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட். இந்த டைப் ஆஃப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த அனிமலாகவே மாறிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு அனிமலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டாக் ஃப்ரூட் சாப்பிட்டோம்னால ஒரு டாக் மாதிரியே மாற முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹார்ட்ஸோட டாக்டரான சாப்பர் தான். சாப்பர் வந்து ஒரு ரெயின்டியராக இருந்து அது ஹியூமன் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால அதனால் மனுஷங்க மாதிரியே பிஹேவ் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ராப்லூசி தான். அவன் வந்து கேட் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பான். அதில் மாடல் வந்து லெப்பர்ட் மாடல். ஸோ அவனால் லெப்பர்டாக மாற முடியும், இல்லைனா ஹியூமன் லெப்பர்ட் ஹைப்ரிடாகவும் மாற முடியும். இது மாதிரி ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 3ஆக பிரிக்கலாம்.
இந்த நார்மல் ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கரண்ட்டாக உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சிங்கம், புலி, கரடி இது மாதிரி அனிமல்ஸாக மாற முடியும். இந்த ஜோன் டைப் யூசர்ஸால் அவேக்கனிங் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராப் லூசி, டோனி சாப்பர் இது மாதிரி கேரக்டர்ஸ் தான். அப்புறம் இந்த ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்டை வந்து வெப்பன்ஸ்க்கும் ஃபீட் பண்ண முடியும்னு காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னிஸ் லாபி ஆர்க்கில் ராபினை கிட்னாப் பண்ணிட்டு போகிற அந்த ஆஃபீஸர் கிட்ட இருக்க கத்தி வந்து ஒரு எலிஃபெண்ட்டாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் ஜோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏன்ஷியன் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்து அனிமல்ஸ் தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஐசேஜில் பார்த்த மேமோத்லாம் இங்கே பார்க்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட் யூஸர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டென்டான அனிமல்ஸ் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த ட்ரேக், அப்புறம் கைடோவோட மெயினான 3 கேப்டன்ஸ் இவங்க எல்லாருமே ஏன்ஷியன் ஜோன் டெவில் ஃப்ரூட் தான். கைடோவோட கேப்டனான கிங்கு வந்து ஒரு பறக்கிற டைனோசராக மாறுவான். அப்புறம் குயின் வந்து ஒரு கழுத்து நீட்டமாக இருக்க பிரேக்கியோசரஸாக மாறுவான். அப்புறமா தேர்ட் கேப்டனான ஜாக் வந்து ஒரு மேமத்தாக மாறுவான். ஸோ இது மாதிரி ஏன்ஷியன் ஜோன் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் பவர்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த ஃப்ரூட் கன்சியூம் பண்ணதுனால அவங்க பார்க்கவே கொஞ்சம் மஸ்குலராக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் மெயினாக என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட். ஒன் பீஸ் வேர்ல்டில் பெரிய பெரிய கைங்க தான் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நேவி ஃப்ளீட் அட்மிரல் சென்கோகு, அப்புறம் கைடோ, ஒயிட் பேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு கேப்டன் மார்க்கோ இவங்க மாதிரி ஆளுங்க இந்த டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்னால மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக மாற முடியும். உதாரணத்துக்கு சென்கோக்கு வந்து புத்தாவாக மாற முடியும். மார்க்கோ வந்து ஒரு ஃபீனிக்ஸாக மாற முடியும். அப்புறம் கைடோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனாக மாற முடியும். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அவங்க மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக மாறுற மாதிரி அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மார்க்கோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸாக மாறுவான். ஃபீனிக்ஸ்க்கு எப்படி அழிவே இல்லையோ அதே மாதிரி மார்க்கோக்கு வந்து ஹீலிங் எபிலிட்டி இருக்கும். அவனால் அவனையும் ஹீல் பண்ணிக்க முடியும். அவனோட சரௌண்டிங்கில் இருக்க அவனோட ஏரியாஸும் ஹீல் பண்ணிக்க முடியும். கைடோவில் பார்த்தீங்கன்னா ட்ராகனாக மாதிரி ஃபயரை ப்ரீத் பண்ண முடியும். அப்புறமா க்ளவுட்ஸை க்ரியேட் பண்ணி சில ஐலாண்ட்ஸ்லாம் ஃப்ளோட் பண்ண வைக்க முடியும். இது மாதிரி மித்திக்கல் பவர்ஸ்லாம் கைடோ கிட்ட இருக்கும். பேரமிஷாவுக்கு அடுத்து மித்திக்கல் ஜோனில் தான் அவேக்கனிங் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கைடோட டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு மித்திக்கல் ஃபிஷ் தான். பட் அவன் அவேக்கனிங் பண்ணி ட்ராகனாக இருப்பான். ஸோ இதோட இந்த டெவில் ஃப்ரூட்ஸோட லிஸ்ட்டு முடியுது. ஆனால் வீடியோ முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இன்னொரு டைப் ஆஃப் டெவில் ஃப்ரூட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட். இது ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன்ஸால் க்ரியேட் பண்ணப்படுற டெவில் ஃப்ரூட். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகாபங்க் தான் க்ரியேட் பண்ணியிருப்பார். அதை காப்பி அடித்து டோஃப்ளமிங்கை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி இன்னும் மேலே பேசினா அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் பேசலை. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அகைன் இது உங்களோட வீப் டிவியோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.